लक्ष्मीन्दसुमनोपादसरोजयुग्मे ब्रह्मेन्द्ररुद्रमुनिवृन्दशिरोऽभिवन्दे श्रीमच्छटार्यतिराजसुभूजितेते शुभ्रं मदीयहृदेन्द्रनमस्तु लग्नं मातान्तुसुम्नश्च पितान्तुसुम्नः भ्रातान्तुसुम्नश्च सखान्तुसुम्नः विद्यान्तुसुम्नोऽन्तुसुम्नः स्वामिन्तुसुम्नो सकलन्तुसुम्नः हितोऽन्तुसुम्नः परतोऽन्तुसुम्नः यतो यतो वापि ततोऽन्तुसुम्नः विसुम्नदेवां न परं न किञ्चित् तस्मात् ब्रह्मं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदां विजयित्वरुक्मव्यामोहगस्तैतराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देवसिन्धोः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताख्ये केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां विसत्यां गुणसम्पदां शरणं भवतीतानां सर्वभूमीश्वरं श्रीरङ्गे सैरीं पुराकरुणया सौख्याद्विप्रेक्षितं चादर्शेन ब्रह्मकार्यमुनि पदाम्बुजेन्द्रिरन्तान् दीक्षान्तिदयादिविश्वगुणैः भान्तं मुदाग्रेशं श्रीमद्रङ्गसदाशिवपतिं श्रेयोन्विं संशये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरसर्विगुणा संयमीन्द्रेण दृष्टं यस्तात् स्वानन्दसुम्नेन नरगतिगतिप्रसादात् राज्यं श्रीरङ्गकारि प्रभवेदि पतेः प्राप्तलक्ष्मीसुम्मास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं गिररक्षीक्षदारीं श्रीरङ्गनाय सर्वं यतीन्द्रकृष्णं लक्ष्मीसुम्मजगदिकरणैकपात्रं श्रीरङ्गवीरगुराशरवपसृत्यं वेदान्तदेव्य यतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिजगदिद्रङ्गभूकारिकाभ्यां कारुण्यात् श्रीधृन्वेङ्कटसरिभूषणात्मनिक्षेपधन्यं वेदान्ते वावधूतत्वं संहिता रङ्गभूषेण सूक्तं वाच्यं नारायणार्यं परमतदमनं व्याख्यातमीडे श्रीमद्रङ्गचटारिमन्यलब्धाहमान्तव्यं श्रीमद्वीरनुहूर्त्वहातिसरिति सादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं सदेशिकेतेः कारुण्यमीक्षास्तवं नारायणं योगिनं श्रीमद्रङ्गचटारियोगितरुक्तापनश्रावणं श्रीमद्रङ्गचटारीरघुरात्मकासमस्तद्य ईर्ष्याडम्बयुवतियो सोगुणैर्महन्तं महत्त्वं भजं वन्दे वर्षविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं मुदाग्रे नारायणाद्यैर्विष्णं श्रीरङ्गनाथेशेखरम् आश्रयामः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः यत्पदाम्बोर्वद्यालविद्वत्ताशेखरसंसारसुतामपयादो यामुनेयं नमाम्यहम्. இதுக்கு முன்னாடி ஆளவந்தார் அருளி செய்த சதுஸ்லோகி சேர்த்தோம். அதுல சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானத்தையும் பெரியவாச்சானுள்ள இவருடைய வியாக்கியானத்தையும் கொண்டு அனுபவித்தோம். அதுல சுவாமி தேசிகன் கடைசியில முடிக்கச்சே பஞ்சஸ்து ஏதேஷு பக்ஷேஷு கச்சிதேகः பிரமாணவான் சலக்ஷ்மீகச்ச சாம்ராஜ்யம் சர்வதா சுப்பிரதிஷ்டிதம் அப்படின்னு ஒரு வசனத்தை சாதிச்சிருக்கார். அதுக்கு முன்னாடி யார் யார் என்னென்ன ஆட்சேபம் பண்றா பிராட்டி விஷயத்துல அப்படின்றத அது சாதிச்சார். அது 5 பட்சமாக சாதிச்சிருக்கார். அதாவது எடுத்தோடனே சோதனத்துக்கு போயிடலாமான்னு பார்த்தேன். இருந்தாலும் இந்த பிராட்டி விஷயத்துல நாம ஒன்றும் சதஸ்ல போய் வியாக்கியானம் பண்ண வேண்டியதில்லை. ஆனா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை உள்ளவளா இருக்கிற நீங்கள் பிராட்டி விஷயத்துல எவ்வளவு மாறுபாடான கருத்துக்கள் இருக்கு. அதாவது பாஷ்யகார சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களுக்குள்ளே
பிராட்டியை ஒத்துக்கிறா, ஆனா பிராட்டிக்கு முக்கியத்துவம் இல்லைன்றா. அதெல்லாம் சில நிறைய விவரங்கள், அதுல 5 பட்சம் என்னன்றது போன தடவை விசாரிச்சேன். திருப்பியும் அதை ஒரு தரம் சொல்லிடுறேன். அதுக்கு தெளிவான விஷயங்கள் ரொம்ப ஒரு 60 பக்கத்துக்கு எழுதியா இருக்கு. அதுல மொத்தமா அனுபவிக்கிறோமோ இல்லையோ, அதுல முக்கியமானத அனுபவிக்கும். மொத்தமே சேர்த்தா நல்லது இருக்கும். அதனால அதுல வரைச்சே 5 விதமான பட்சங்கள் சொன்னோம். என்ன அப்படின்னு சொன்னா, முதல் பட்சமானது லட்சுமி ஜீவகோடியில சேர்த்தா ஜீவனுடைய லட்சணம் என்ன அப்படின்னு சொன்னா அனுவானவன் அப்படின்னு சொல்லு. அப்போ பிராட்டி ஜீவகோடி சேர்த்தா பிராட்டியும் அணுவானவள் அப்படின்னு ஏற்படும். அதனால இவ ஜீவகோட்டியில சேர்ந்தவள் தான். அதனால முதல் பட்சம் பிராட்டி அணு, அவள் ஜீவகோட்டியில சேர்ந்தவள். அதனால பகவானுடைய சங்கல்பத்தினால, பகவானுடைய இச்சையினால எல்லா பொருளுக்கும் சேஷியானவளாக இருக்கா. இவளுக்கு விபுத்துவம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, தர்மபூத ஞானத்தினால விபுத்துவம் இருக்கு, சொரூபத்தினால இல்லை அப்படின்னு இங்க சொல்லு. அதுனா சொரூபத்தினால விபு, தர்மபூதத்தினால விபு அப்படின்னு சொன்னா, விபுன்னா எல்லா இடத்துலையும் விபுவா இருந்தாலும் எல்லா இடத்துலையும் பரவி இருக்க முடியும். எம்பெருமான் சொரூபத்திலே விபு, அதனால அவன் எல்லா வஸ்துக்களும் நிறைஞ்சிருக்கான். சேத்தனன் இப்போ அணுவா இருக்கிற ஜீவன் தன்னுடைய சொரூபத்துல தன்னுடைய சரீரத்தை நியமிக்கிறான். கை நீட்டுறது, கால் நீட்டுறது எல்லாம் பண்றான். இப்போ அணுவான ஜீவனுக்கு இந்த சக்தி எல்லாம் உண்டா? கிடையாது. அப்போ அந்த ஜீவன் அவனுடைய தர்மபூத ஞானத்தினால இந்த சரீரத்தெல்லாம் வியாபிச்சு இந்த சரீரத்தை அவன் இஷ்டப்படி நடத்தான். பெருமாள் விபுவா இருந்து எல்லா வஸ்துக்கள்லையும் போது அந்த வஸ்துக்கள்லாம் நியமிக்கிறான். அதுவும் எம்பெருமான் நியமப்படி நடக்கிறது எல்லாமே. எப்படி ஜீவன் தர்மபுத ஞானத்தினால சரீரத்திலாம் பரவி என்ன அவன் எல்லா விவகாரம் பண்றதுலாம் தர்மபுத ஞானத்தோட தான் விவகாரம் பண்ண முடியும். அதனால இந்த காரியங்கள்லாம் பண்ணும்படி பண்றது அவன் தர்மபுத ஞான துவாரா பண்றான். அதே மாதிரி விராட்டியும் அவளுடைய தர்மபூத ஞான துவாரா பரவி இருக்கா. ஆனா அவள் ஜீவகோட்டியில சேர்ந்தவள், அவள் அணு. அதனால அவளுக்குன்னு தனியா பெருமை எல்லாம் கிடையாது. அது எம்பெருமான் சங்கல்பத்தினால ஏற்பட்டது அப்படின்னு அது ஒரு பட்சம். இது முதல் பட்சம். ரெண்டாவது பட்சம், இவள் விபுதான், சொரூபத்தினாலே விபு. முதல் பட்சத்துல சொரூபத்தினால விபு இல்ல, தர்மபூத ஞானத்துல விபுன்னு. இப்ப ரெண்டாவது பட்சத்துல இல்ல அவ இயற்கையிலே சொரூபத்தினரே விபு. ஆனா அவ ஜீவகோட்டியில சேர்ந்தவள், பகவத் சங்கல்பத்தினால எல்லா வஸ்துக்களும் சேஷியா இருக்கா அப்படின்னு ரெண்டாவது பட்சம். மூணாவது பட்சம், இவள் ஜீவகோட்டிலையும் கிடையாது, ஈஸ்வர கோட்டிலையும் சேரல, இவள் ஒரு தனி, பிராட்டிய தனித்தத்துவம் அப்படின்னு சொன்னா அது மூணாவது பட்சம். நாலாவது பட்சம், பிராட்டி ஈஸ்வர கோட்டியில சேர்ந்தவள், இவள் பகவானை தவிர்த்து மற்ற வஸ்துக்களுக்கு எல்லாத்தையும் இவள் சேஷி. புரியுதா? அதாவது பகவானை தவிர்த்து மற்ற பொருளுக்கெல்லாம் இவ சேஷியா இருக்கா. எம்பெருமான்
எல்லாருக்கும் சேஷியா இருக்கான், பிராட்டிக்கும் சேஷியா இருக்கான். அவள் பகவானுக்கு சேஷி கிடையாது, மற்ற பொருள்கள்லாம் சேஷி. ஜெகத்காரணத்துவம் பகவானுக்கு மட்டும்தான் உண்டு, இவளுக்கு கிடையாது. இவளுக்கு இவ்வளவு பெருமை இருக்க, இதெல்லாம் பகவத் சங்கல்பத்தினால ஏற்பட்டது அப்படின்னு. இது 4வது பட்சம். 5வது பட்சம் இவள் விபு. இது ரெண்டாவது பட்சத்திலே ஒத்துட்ட விஷயம். இவள் ஈஸ்வர கோடியில சேர்ந்தவள். 2வது பட்சத்துல இவள் சொரூபத்தை விபுன்னு சொல்லிட்டு, ஆனா அவள் ஜீவ கோடியில சேர்ந்தவள் அப்படின்னு சொல்லிட்டான். 5வது பட்சத்துல இவள் ஈஸ்வர கோடியிலே சேர்ந்தவள் அப்படின்னு சொல்ல வருது. அதாவது இவா 2 பேரும், பெருமாள் பிராட்டி, இவா 2 பேரும் தங்களுடைய இச்சையினால, தங்களுடைய சங்கல்பத்தினால சில வியாபார சுபாவங்களை அவளே போகுது. அதாவது எம்பெருமான் தண்டதரனா இருக்கான், அதாவது தண்டிக்கக்கூடியவனா இருக்கான் அப்படின்னு சொன்னா, அது பெருமாள் நான் அந்த குணத்தோட இருக்கேன், அப்பதான் நான் பையனை திருத்த முடியும். உன்ன மாதிரி நானும் குழந்தைகிட்ட செல்லமா இருந்ததுனாக்க அது பயம் இல்லாத போடும். அதனால குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு அவர் பிரிச்சுட்டு இருக்கார். பிராட்டி என்ன சொன்னா, நீங்க இருக்கிறது தான் தேவையில்ல, புருஷா அப்படிதான் இருக்கணும். ஆனா ஸ்ரீயானவள் குழந்தைகளை கண்டிக்க முடியாது. ஏன்னா அவ 10 வயசு 10 மாசம் வயசுல சுமந்து பெற்று அந்த குழந்தை பாசம் அவளுக்கு அதிகம். அவளுக்கு குழந்தைய அடிக்க கூட மனசு வராது, நிக்க கூட மனசு வராது. அதனால நான் அவளுக்கு புருஷகாரம், அதாவது அவள் பக்கத்துல நான் இருக்கேன். இப்படின்னு இந்த குணங்கள் எல்லாம் இவளே பிரிச்சுன்னு இருக்கா. அந்த தாய் குணங்கள் என்ன இருக்கோ அந்த குணங்களை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு இவ பிரிச்சுட்டு இருக்க. அவளே 2 பேரும் இருக்கு, இது அவளுக்குள்ளே பிரிச்சுட்டு இருக்கு. இந்த பிராட்டிக்கு ஏற்பட்ட பெருமைகள்லாம் அளவந்தார் இவ்வளவு பெருமை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இவளுது இல்ல. அதாவது 2 பேருடைய சங்கல்பத்தினால், பகவான் சங்கல்பத்தினால்தான் இவளுக்கு இவ்வளவு பெருமை வந்துன்னு சொன்னான் முன்ன 2 பட்சத்துல. அதெல்லாம் இல்ல, உனக்கு இவ்வளவு பெருமை வந்தாலும் எனக்கு சந்தோஷம், எனக்கு பெருமை வந்தாலும் அது ஒன்னால வருதுன்னு நான் சொல்லுவேன். இப்படி 2 பேரும் அந்யோன்ய பாவத்தோட இந்த இதெல்லாம் பகுத்து பிரிச்சுட்டு இருக்கா. அதனால எம்பெருமானுக்கு வர பிரபாவங்கள் எல்லாம் பிராட்டியினுடைய ஒரு இதனால, அதாவது பிராட்டியினுடைய வால்லபியம் சொல்லுவாள். அதனால பிராட்டிக்கு வர பெருமையெல்லாம் பகவானோட சேர்ந்ததுனால, அந்த பத்தியினால இவளுக்கு பல கௌரவங்கள் அந்த மாதிரி இவாளே பிரிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேருமே பகவான் பிராட்டி 2 பேருமே உபாயம் உபயம் அப்படின்னு. இது 5வது பட்சம். இப்ப சுவாமி தேசிகன் என்ன சொல்லிட்ட, இந்த 5 பட்சத்துல பிரமாணமுடைய பட்சம் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு என்ன, பஞ்சஸ்து ஏதேஷு பட்சேஷு கஷ்டிதேகா பிரமாணவான். இந்த 5ல ஒரு பட்சம்தான் பிரமாணங்கள் கொண்டது. ஆனா எந்த பட்சம் பிரமாணம் கொண்டதுன்னு சொல்லல சுவாமி தேசிகன். அதனால அது அவளுக்கு சௌரியமா போச்சு. அவ என்ன பண்ணா, அவ ஒரு சித்தாந்தத்தை ஏற்படுத்தி, இதுதான் தேசிகனுடைய திருவுள்ளம், இதுதான் பிரமாணங்கள்லாம் நிறைந்தது அப்படின்னு சொன்னான். எத்தனாவது? 4வது. அதாவது 4வது என்ன சொல்றது, பிராட்டி ஈஸ்வர கோட்டில சேர்ந்தவதான். எம்பெருமான தவிர மற்ற வஸ்துக்கள்லாம் இப்ப சேஷியா இருக்கா. இவ்வளோ
பகவானையும் தன்னையும் தவிர எல்லா வஸ்துக்கும் சேஷினி விராட். அதாவது எம்பெருமான் அவனை தவிர எல்லா வஸ்துக்கும் சேஷி இல்லையா? எம்பெருமான் அவனுக்கே சேஷியாக முடியுமா? ஆகாது. பிராட்டி என்ன அப்படின்னா, பிராட்டி தனக்குத்தானே சேஷியா இருக்க முடியாது, சேஷினியா இருக்க முடியாது. பகவானுக்கு சேஷினியா இருக்க முடியாது. அதனால பகவான் பிராட்டி ரெண்டு பேரையும் தவிர மற்ற எல்லாருக்கும் இப்ப சேஷினி. அவன் சேஷன், அவன் சேஷி அப்படின்னா சேஷினி. அதனால ஜெகத்காரணம் இருக்கும் தன்மை இருக்க, அதாவது ஜெகத்காரணத்துவம் அது பகவானுக்கு மட்டும்தான். பிராட்டியின் பெருமையெல்லாம் பகவத் சங்கத்தினால ஏற்பட்டு, இதுதான் 4வது பட்சம். இந்த பட்சத்தை அவ எடுத்துட்டு இதுதான் தேசியனுடைய பட்சம் அப்படின்னு அவ சொல்றான். ஏன்னா அதுல பிராட்டிக்கு ஜெகத்காரணத்தை ஒத்துக்கல, அதுதான் அங்க அவளுக்கு வேண்டியது. அதனால இதுதான் சுவாமி தேசியன் பட்சம்னு இவாளே ஏறிட்டு சொல்றான். சுவாமி தேசியன் 5வது பட்சத்தை தான் பிரமாணம் உண்டதாக ஆகிறார். அதெல்லாம் ரகசிய திரைசாரத்துல தத்துவத்திரையா சிந்தனா அதிகாரத்திலையும் பரதேவதா பரமார்த்த பிராட்டியுடைய பெரிய பெருமையெல்லாம் சொல்றேன். ஆக பிராட்டிக்கு ஜெகத்காரணத்துவம் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரே பிடிவாதமா இருக்கா யாரு? இதரா. அதனால அவ 4ஆம் பட்சம் தான் சுவாமி தேசிய பட்சம் அப்படின்னு சொன்ன. ஆனா பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்துதான் அவன் 2 பேரும் சங்கல்பிச்சுதான் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார் அப்படின்றது சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல சர்மஸ்லோகாதிகாரத்துல ஆரம்பத்திலேயே ஒன்றோடையால் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவால் நீண்ட உலகெல்லாம் உயிர அப்படின்னு ஆரம்பமே அங்க ஒன்றுடையால் திருமகளும் தானுமாகி அப்படின்னு அந்த சுவாமி தேசனுடைய ஸ்ரீசுக்தியை கொண்டு பெருமாள் பிராட்டி 2 பேரும் சேர்ந்துதான் இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார். காதல வேலை நானா கேட்கறது சுவாமி. அதனால 2 பேருக்கும் ஜெகத்காரணம் உண்டு அப்படின்னு அங்க சாதிச்சிருக்கு. இதோட என்ன பிரமாணம் வேணும்? அதனால இங்க சுவாமி தேசன் 5 பட்சங்கள்ல ஒண்ணுதான் பிரமாணம் நிறைஞ்சதுன்னு சொல்லி அப்படின்னு சொன்னா பிரமாணங்கள் நிறைந்த பட்சம் 5வது பட்சம் தான். எப்படி அப்படின்னு சொன்னா ஸ்ரீ பராசரர், நம்மாழ்வார், இன்னும் மற்ற பூர்வாச்சாரியர்கள்லாம் அந்த அவருடைய வசனங்களை பிரமாணமாக காட்டி பார்த்தா 5வது பட்சம் தான் நிறைந்த பட்சம், பிரமாணங்கள் நிறைந்த பட்சம் அப்படின்னு. சில பேர் செய்யக்கூடிய ஆட்சேபம் என்ன அப்படின்னு சொன்ன, அதாவது ஸ்ரீமதி ஐசிங்கர் ஸ்ரீ தத்துவ தீபிகை அப்படின்னு ஒரு தலைப்புல 2008 இந்த புத்தகம் ரிலீஸ் பண்ணியிருக்கா. அதாவது இதெல்லாம் ஐசிங்கர் ரகசிய திரைசார விவரணம் எழுத வந்தார். அந்த சமயத்துல அதுல பிராட்டியை பத்தி எழுதவே, அப்ப அந்த சமயத்துல வைஷ்ணவ சுதர்சன் திருச்சியில ரொம்ப பிரசித்தமான பத்திரிகை, அவர் அந்த சம்பாதகர் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர், அவர் புத்தகம்லாம் கொண்டு வந்தார். ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சன் பேரவர் ஆசிரியர். அவர் அந்த லட்சுமிக்கு இவ்வளவு விஷயம் அவர் ஆட்சேபிச்சு அந்த ஐசிங்க எழுதுலாம் கொண்டு ஆட்சேபிச்சு ஒரு தொடராக எழுதிட்டே வந்துட்டு இருந்தார். ஆனா அந்த சுதர்சனத்துல வர இதுக்கெல்லாம் பதில் நாம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அவ ஏதோ கண்டிக்கிறா, அவ எழுதிட்டு போறா, அதனால நம்ம கண்டிக்க வேண்டியது. அதனால சுவாமி ஐசிங்கர் என்ன பண்ணார், சரி நான் தத்துவ தீபிகை விஷயம் தனியா எழுதினேன். தத்துவ தீபி பிராட்டி விஷயமாக ஒரு 4-5 மாசம் எழுதியாச்சு. அதனால
அதுல பல பிரமாணங்களை எடுத்து அந்த 5வது பட்சம் தான் சுவாமி தேசியுடைய பட்சம். இது நடுவிலேயே ஐஷிங்க சஞ்சாரமா எழுதும்போது மதுராந்தத்தில் ஒருவரும் எழுதிருந்துச்சு. அந்த வைஷ்ணவ பத்திரிகை அதிபரும் வந்திருந்தாங்க. அப்போ மகா வித்வான்கள்லாம் எழுதிருந்தா அப்பவும் சாதசெல்லாம் நடந்தது. அவவா இதுல அவவா இருப்பா. அதனால இதுக்கெல்லாம் முடிவு காண முடியாது. நான் போய் ஐஷிங்க சொல்றேன். அதனால சுவாமி தேசிய பட்சம் இதுதானே அந்த சதஸ்லையும் சாதித்தார். அதான் ஒரு புஸ்தகமாக தத்துவ தீபிகை தொகுதி காலத்துல ஐஷங்கனுடைய திருவடியில அசஞ்சமான பக்தியுடைய பத்மலதா ஸ்ரீதர்னு அவர் முன்னாடி சுவாமிக்கெல்லாம் காலட்சேபம் பண்ணியிருக்கா. இப்போ கூட நிருசிம்மப்பிரியாவில் திருப்பாவை விஷயமாக திருப்பாவையில் திருப்பாவையில் ஸ்ரீபாஷ்யம் எழுதியிருக்காரா. அதனால அவள் இந்த வியாசங்கள்லாம் திரட்டி ஐஷிங்க நியமனத்தை விட்டு ஒரு புஸ்தகம் போட்டார். அது 2008 அதுல அந்த புத்தகத்தை கொண்டுதான் இப்போ அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால சுவாமி தேசிகன் கீதையில், அதாவது கீதைக்கு வியாக்கியானம் பண்ணும்போது கீதா பாஷைக்கு வியாக்கியானத்துக்கு தாத்பரிய சந்திரிகளை வியாக்கியானம் பண்ணார். அதுல வரும்பொழுது அத்தை கொண்டு அவர் என்ன பண்ணா, சுவாமி தேசிகன் 5ஆம் பட்சத்தை கண்டிச்சிருக்கார். அதனால 5ஆம் பட்சம் சுவாமி தேசிகனுக்கு அபிமதம் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சார். அதுதான் ஐஷிங்க சாகிற அது ரொம்ப ரொம்ப தப்பானது. ஏன்னா தாத்பரிய சிந்தைகளை சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கிற ஸ்ரீசுக்தியை கொண்டே அது 5ஆவது பட்சத்துக்கு அனுகூலம். அவளுக்கு அர்த்தம் சரியா புரிஞ்சுக்க முடியல அவளால. அதாவது அவ சொல்றத நீங்க மறுக்க முடியாதுன்னா அவ சரியா புரிஞ்சுக்கணும்னு சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவா. அப்படி இல்லை, உண்மையிலேயே தேசிய ஸ்ரீசுக்திகள்லாம் பதங்களை பிரிச்சு அன்வயப்படுத்திட்டு தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும். ஆனா அந்த பதம் அப்படியே இருக்கு, அந்த பதத்துக்கு நேரம் அர்த்தம் சொல்லணும்னா அதுக்கு வேற அர்த்தம் தான் கிடைக்கும். அதெல்லாம் விவரம் எழுத போறேன். அதுல அந்த தாத்பரிய சிந்தைகள் சுவாமி தேசிகன்னு 3 வாக்கியங்கள் சொல்லியிருக்கேன், சாதிச்சிருக்கேன். அதுல என்ன அந்த 3 வாக்கியம் என்னன்றத ஐஷிங்க சாதிச்சிருக்கார். அதாவது அனவதிகாசியத்வ வச்சனாத்து ஈஸ்வர விதிரிக்த அசேஷ கோச்சரஸ்யாபி ததைவ தது ஐஸ்வர்யஸ்ய ஈஸ்வர அபிமதத்வான் ந வைராஜ்யாதிதோடா. இந்த அனவதிகாசைன்றது அடிக்கடி இந்த சப்தம் நிறைய வரும். இது கத்தியிலையும் பல இடத்துல அனவதிகாசைன்னு வரும். இந்த அனவதிகாசிய வச்சனம் இருக்கே, இந்த சப்தம் இருக்கே, அது என்ன சொல்றது? ஈஸ்வர விசிரித்த அசேஷ கோச்சரஸ்யாபி ஐஸ்வர்யஸ்ய ஈஸ்வர வைராஜ்யாதி தோழா. இப்போ அனவதிகாசியம்னா என்ன? ஏன்னா கீதையில கத்தியிலே ஆரம்பிக்கையே அனவதிகாசியா அசங்கே கல்யாண குணகண ஸ்ரீவல் குணகணோ மகாத்மா பிராட்டி விஷயமா ஆரம்பிச்சு அப்புறம் பெருமாள் விஷயத்து வரும்போது அங்கேயும் பிராட்டியை சொல்லிட்டு இந்த பதத்தை உபயோகப்படுத்துறார் பாஷ்யக்காரர். அதனால 2-3 இடத்துல அனவதிகாசியா அசங்கே கல்யாண குணகணம்னு வருது. இது 2வது வாக்கியம் அசேதான் ஜெகதோ விஷ்ணு பத்னி இது விஷ்ணு பத்னி தேசேன சர்வசி ஜெகதா இயம் ஈஸ்வரே அப்படின்னு ஒரு வாக்கியம். ஈஸ்வரீகு சர்வபூதானாம் இத்யத்ரது யத்யபி சர்வபூதானாம் இது பிரதிசம்பந்த நிர்தேசாத் ஸ்ரீ பிரத்யய அனுசாரேன ஈஸ்வர பத்னி விவக்ஷா ந சக்யா ததாபி வாக்கியாந்தர பலாத்து அர்த்தஸ்ய சதா 3 விஷயங்கள் சாதிச்சிருக்க. அந்த தாத்பரிய சந்திரிகளை பிராட்டி விஷயமா இந்த பதங்களை அனவசிய இந்த பதங்கள்லாம் உபயோகப்படுத்துறது யாரு? நம்ம சம்பிரதாயத்துக்கு பிரதான ஆச்சாரிய தர்ச ஸ்தாபகரான பாஷ்யக்கார் ஸ்ரீ பாஷ்யக்கார். அந்த பாஷ்யக்காரர் என்ன சாதிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னா, இந்த பிராட்டி விஷயமாக கத்தியத்தில் ஆரம்பிக்கிறது
भगवन् नारायणा विमतानुरूप स्वरूप गुण विवैश्वर्य शीलात् गणपतिगास्य असंकेय अनवधिगास्य असंकेय कल्याण गुणगणाம். இது பிராட்டிய அதாவது பிராட்டி கிட்ட புருஷகார பிரபத்தி பண்ணிக்கிட்டு அப்போ பிராட்டினுடைய பெருமை சொல்லச்சு அனவதிகா அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட. அதே பாஷிகாரன் அகிலகேய பிரசித்தி கல்யாணிக்கான சூரியெல்லாம் வரைச்சு स्वाभिमत नित्य निरवत्यानुरूप स्वरूप रूप गुण अव्यवैश्वर्य शीलात् गणपतिगास्य अनवधिगास्य असंख्येय कल्याण गुणगण ஸ்ரீவல்லபா. அந்த குணகணான்னு சொன்ன பிராட்டி நீங்க இப்படிப்பட்ட பெருமையுடைய ஸ்ரீனிடத்து வால்லபத்தை உடையவனே அப்படின்னு பெருமாள் சொல்ற. அந்த பிராட்டிக்கு விசேஷம் நீங்க என்ன சொல்ற? அனவதிகாசிய அசங்கேய கல்யாண குணம் அப்படின்னு பிராட்டிக்கு ரெண்டு இடத்துலையும் இந்த அனவதிகாசிய அசங்கேய கல்யாண குணகணம் எடுத்திருக்க, சப்தத்தை எடுத்திருக்க. இப்போ எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லும் போது அங்கேயும் என்ன பண்ற? சுவாபாவிக அனவதிகாசிய அசங்கேய கல்யாண குணம் அங்கேயும் எடுத்திருக்க. எங்க எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணும்போது சுவாபாவிக அனவதிகாசிய ஞான பலேஸ்வரிய வீர சக்தி தேஜ சௌசீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்த்தவ சௌகார்த ஔதாரிய चातुर्य स्थैर्य धैर्य शौर्य पराक्रम सत्यग्राम सत्यसंकल्प कृतित्व कृतज्ञता असंख्येय कल्याण गुणगण அங்க ஆரம்பிக்கிட்டே சுவாபாவிக அனவதிக அதிசய கல்யாண குணகணோட மகா அப்படின்னு இந்த பதத்தை அங்கேயும் உபயோகப்படுத்திருக்கார் பகவான் விஷயத்துல. இப்படி எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லும் போது அங்கேயும் சுவாபாவிக அனவதிகாசிய அசங்கேன்னு ஆரம்பிச்சிருக்க. பிராட்டி விஷயத்திலையும் வரும்போது அனவதிகாசிய கல்யாண குணகணம் அப்படின்னு சாதிச்சிருக்க. அப்போ இந்த அனவதிகாசிய அப்படின்ற பதம் இருக்க, அது ஒரு அப்ஜெக்டிவ் விசேஷனம். எதுக்கு? அந்த குணங்களுக்கு. அததான் இங்க முக்கியமா நம்ம அதுதான் இங்க முதல்ல அனவதிகாசியத்துவ வச்சனாது. அது அந்த அந்த அனவதிகாசியன்ற பதத்தை எடுத்துட்டு அதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்க, தாத்பரியம் செஞ்சிருக்க. அதெல்லாம் பின்னாடி ஐசிங்கர் விவரிக்கும். இந்த மூணு விஷயங்கள் அனவதிகாசிய வசனாத்து ஈஸ்வர வசனாத்து அசேஷான ஜெகதோ விஷ்ணு பத்னி இது ஈஸ்வரியின் சர்வபூதானா இந்த மூணு விஷயங்கள் இதை எடுத்துட்டு இவைகள்லாம் பிராட்டி விஷயமா இல்லைன்ற மாதிரி அவ சொல்றான். இதுக்கெல்லாம் மேற்கொண்டு ஐசிங்கர் சாய்க்க போற. அப்போ அந்த அனவதிகாசியான்ற விசேஷனம் அப்ஜெக்டிவ் இருக்கு, அதனுடைய அர்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள்லாம் அனவதிக அதிசயங்கள், பிராட்டினுடைய கல்யாண குணங்களும் அனவதிக அதிசயங்கள். இப்படி ரெண்டும் ஒரே மாதிரி அர்த்தம் தான். அதே மாதிரி ஸ்ரீபாஷ்யத்துல பிரம்மத்தை பத்தி விசாரிக்கும் போது அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரே
அதாவது ஸ்ரீபாஷ்யத்துல அதாவது ஸ்ரீபாஷ்யம் சாத்தமுறை சமயத்துல சொல்லுவா அந்த பிரம்ம சப்தத்துக்கு பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்க பிரம்ம சப்தேன சுபாவதா நிரஸ்த நிகில தோஷா அனவதிகாசிய அசங்கேய கல்யாண குணகணா. இது ஸ்ரீபாஷ்யத்துல பாஷ்யக்காரர் எழுதுகிறது. கத்தியத்திலையும் இந்த அனவதிகாசிய அசங்கேய கல்யாண குணகா அங்கேயும் எடுத்திருக்கார். விராட்டி விஷயத்திலையும் எடுத்திருக்கார், பெருமாள் விஷயத்திலையும் எடுத்திருக்கார். இதை கவனிக்கணும். அதனால எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியா தான் சொல்லியிருக்கார். இந்த கத்தியத்தை அவளும் அனுசந்தானம் பண்றா. இது ஸ்ரீபாஷ்யமும் அவளும் சேவிச்சிருக்கா இல்லையா? இதுக்கு அனவதிகா சத்தியத்துக்கு அர்த்தத்தை சரியா அதுதான் இங்க சரியா புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். அதனால இந்த எம்பெருமானுடைய குணங்களை சொல்லும்போது எல்லா இடத்துலையும் அனவதிகாசிய அசங்கேய கல்யாண குணம்னு சொல்லியிருக்கேன். இந்த கத்திய வியாக்கியானத்துல பெரிய வியாக்கியானத்துல இந்த பிராட்டி குணங்களுக்கு சொல்லுறதுல அனவதிகாசி என்ற பதத்துக்கு இவைதான் ஓரொன்று அபரிச்சேத்தியமாய் இருக்கும் அப்படின்னு சாதிச்சிருக்காரு. அதாவது பிராட்டியுடைய குணங்களை சொல்லும் போதும் ஒண்ணும் அளவிட முடியாதையா இருக்குன்னு சொல்றேன். என்ன குணங்கள் அப்படின்னா ஞானபல ஐஸ்வர்ய வீர எல்லாம் சொல்றேன். ஆகவே ஒவ்வொன்றுமே இவ்வளவுதான் என்று அளவிட முடியாதனவாய் இருக்கும் அப்படின்னு யாரு பெரிய வியாக்கியான் பிள்ளை சாதிச்சிருக்க. அதே பெரிய வியாக்கியான் பிள்ளை எம்பெருமானுடைய குணங்களுக்கு அந்த அந்த அனவதிகா என்ற பதத்துக்கு நிச்சயமாய் ஆச்சரியகரமாய் இருக்கும் என்று அருளியுள்ளார். அங்க சொல்லச்சே இவைதான் ஓரொன்றே அபரிச்சேத்தியமாய் இருக்கும். அதாவது எம்பெருமாள் பிராட்டியுடைய குணங்கள் ஒண்ணும் அளவிட முடியாதபடி இருக்கும் அப்படின்னு அங்க சாய்த்தார் வியாக்கியானம். பெருமாள் விஷயத்துல வரும்போது அதே பார்த்தீங்கன்னா நிச்சயமாய் எல்லை இல்லாதுமாய் ஆச்சரியகரமாய் இருக்கும், மேன்மை உடைத்தாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன அப்ப அங்க என்ன சொன்னார்? அபரிச்சேத்தியமாய் இருக்குன்னு சொன்னார். அதான் நிச்சயமும் நீங்க பலதான் சொல்றார். அங்க அபரிச்சேத்தியம் எல்லை இல்லாதா இருக்குன்னு சொன்னார். இங்க எல்லை இல்லாதா இருக்கும், அதே மாதிரி ஆச்சரியமா இருக்குன்னு ஒரு ஆச்சரிய சப்தத்தை கூட போட்டுக்காருங்க. இதே பெரிய தமிழ். ஆனா எல்லை இல்லாதன்ற கருத்துல ரெண்டு இடத்துலயும் ஒரே துல்லியமா தான் எழுதியிருக்க. அதே சுவாமி தேசிகன் இந்த கத்திய பாஷத்துல பிராட்டின் குணங்களுக்கு அனவதிகாசிய அப்படின்ற பதத்துக்கு அர்த்தம் சொல்லச்சு அனவதிகத்துவம் சுவாபேட்சையா உத்கர்ஷ அவதி ரஹிதத்துவம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். இந்த அனவதிகம்னா என்ன அப்படின்னா சுவாபேட்சையா உத்கர்ஷ அவதி ரஹிதத்துவம். அதாவது இதுல அனவதிகம்னா என்ன அப்படின்னா அவதினா எல்லை, அனவதிகம்னா எல்லை இல்லாத. இந்த அனவதிகாசியம்ன்றது பகுபிரி, அதாவது சிறப்பு, எல்லை இல்லாத பெருமை உடையதுன்னு அர்த்தம். அதனால அனவதிகன்ற பொருளுக்கு அவதிக உத்கர்ஷ ரகிதத்துவம், தன்னை அதாவது தன்னை விட உயர்மற்றது. அதாவது அங்க தன்னைன்னா என்ன அப்படின்னா அதிசயம், மேன்மை. அதாவது பிராட்டினுடைய கல்யாண குணங்கள் இருக்க அதனுடைய சிறப்பு தன்னை விட மேம்பட்ட சிறப்பு அற்றது. அப்படின்னு அர்த்தம். அதாவது பிராட்டியின் குணங்கள் சொல்லும்போது
பிராட்டியை விட அந்த குணங்கள் சிறப்பு பெற்றது அன்று. அதாவது இப்ப 2 பேர் இருக்கான். இவனை காட்டிலும் அவனுடைய குணங்கள் வசதி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்க உத்கர்ஷ அவதி. உத்கர்ஷனா பிராட்டி. பிராட்டி தன்னை விட அந்த குணங்கள் அவதி இல்லாது, அதாவது மேற்பட்டது கிடையாது, தன்னை விட உயர்பட்டது அப்படின்னு அந்த அர்த்தம் சொல்ற. இப்ப இவனை விட அவனுடைய குணங்கள் மேற்பட்டது, அவனை விட அவனுடைய குணங்கள் மேற்பட்டது சொல்லிட்டு போயிடலாம். இப்போ பிரம்மா இருக்க, பிரம்மாவுடைய குணங்களை காட்டிலும் பகவானுடைய குணங்கள் மேற்பட்டது இல்லையா அப்படின்னு சொல்லாம இல்லையா? அப்ப அதான் அப்புறம் என்ன இருக்கு, எம்பெருமான் குணங்களை காட்டிலும் மேற்பட்டது வேற எதுவும் கிடையாதுன்னு முடியாது. அதே மாதிரி பிராட்டி என்ன சொல்றா, தன்னுடைய குணங்கள் தன்னை விட மேற்பட்டது இல்லை அப்படின்னு. அதனால என்ன இல்லைன்னா, பிராட்டியின் குணங்களும் எம்பெருமானை போல எல்லையற்ற பெருமை உடையது அப்படின்னு சாட்சி. அதனால்தான் இப்படி பாஷ்யக்காரர் சாதிக்கிறதுதான் பிராட்டியின் குணத்துக்கு இவ்வளவு சிறப்பு சொல்ல வேண்டியது. இப்போ இத ஒண்ணா செய்கிற சுவாமி தேசிகன் கீதையில அவதாரிகையில இங்க அனவதிகாசிய வச்சனாத்து முதல் பாயிண்ட் 3 பாயிண்ட் இங்க வச்சிருக்க. அது 1, 2, 3 அது புத்தகம் வச்சு சேர்த்தா இன்னும் நிறுவனம். இதுல முதல் பாயிண்ட் அனவதிகாசியத்த வச்சனாத்து அப்படின்னு அங்க வியாக்கியானத்துல ஆரம்பிக்கிறார். அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அதான் முதல் பாயிண்ட். எது முதல் பாயிண்ட்? அனவதிகாசியத்த வச்சனாத்து அப்படின்னு. இது பிரகாரம் அதுக்கு ஒரு ஸ்லோகம் சாய்க்கிற. அனவதிகாசியத்வ வச்சனாத்து லக்ஷ்மியா ஐஸ்வர்யம் அப்படி ஈஸ்வர व्यतिरिक्त अशेष गोचरम अभ्युपगन्तव्यम् अर्थात् अस्याः ईश्वर व्यतिरिक्त अशेष गोचरस्य ऐश्वर्यस्य ईश्वर अभिमतत्वात् न वैराज्यादि दोषः. இதெல்லாம் சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானம் எங்க தாத்பரிய சந்திரிகை. அததான் இங்க முதல்ல ஐடிகள் சாய்க்கிட்டு ஈஸ்வர व्यतिरिक्त अशेष गोचरस्यापि न तद ऐश्वर्य ईश्वर अभिमतत्वात् न वैराज्यादि दोषம்னு 2 விஷயத்துல என்ன அப்படின்னு சொன்னா, எம்பெருமான் எல்லா வஸ்துக்களையும் நியமிக்கிறான். ஆனா அவன் தன்னை நியமிக்கிறது. அதே போல பிராட்டியும் எம்பெருமானை தவிர்த்த மற்ற எல்லாத்தையும் நியமிக்கிறான். அப்படின்னு தான் பாஷிகாரர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஏன்னா பாஷ்டிகாரர் கீதையினுடைய அவதாரிகையிலேயே கீதா பாஷ்யத்துல பிராட்டியினுடைய ஐஸ்வர்யத்தையும் அனவதிகாசியம் என்ற சப்தத்தினால்தான் சொல்லியிருக்கார். ஆக எம்பெருமானார் இப்படி பிராட்டியுடைய ஐஸ்வர்யன்னு நியமனம், அந்த நியமன சாமர்த்தியத்தையும் பகவானை போலவே அனவதிகாசியம் என்று அருளி செய்திருக்கிறதுனால பிராட்டியும் எம்பெருமானை தவிர்த்த மற்ற அனைத்தையும் ஆள்கிறாள் அப்படின்னு தான் ஒத்துக்கணும். அப்படிதான் வியாக்கியானம் போறது. அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது. சரி, ஒரு உலகத்தை ஆள்றா அப்படின்னு சொன்னா 2 பேர் ஆழ்வாளா? அதாவது ஒருத்தர் தான் ஆளணும். அப்போ 2 ராஜாக்கள்னு வந்துடாதா? அப்படி அதனால கேள்வி என்ன அப்படின்றது கேள்வி எழுதுற. உலகிற்கு எம்பெருமானை போல் பிராட்டியும் ஈஸ்வரி,
அதாவது ஈஸ்வரன் 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 என்ன நியமிக்கும் சாமர்த்தியத்தை உடையவனுக்கு ஈஸ்வரன் பேர். அதனால இவளை ஈஸ்வரி அப்படின்னு சொன்னால இவளை எம்பெருமான உலகத்தை நியமிக்கிற சாமர்த்தியம் உடையவள்னு அந்த ஈஸ்வரின்ற பதத்தினால அர்த்தம் சொல்றான். ஆனா அப்படி இல்லை. அதனால அந்த உலகத்தை மொத்தம் ஆள்பவள் ஈஸ்வரி அப்படின்னு சொன்னா ஒரு லோகத்துல பெருமாள் பிராட்டி 2 ராஜாக்கள் யாராவது ஒத்துப்பாளா? ஏன்னா 2 ஈஸ்வரர்கள் ஒப்புக்கொண்ட மாதிரி ஆயிடும். இவன் ஈஸ்வரன் அவள் ஈஸ்வரி அப்படின்னா 2 ராஜாக்கள் மாதிரி. அப்போ லோகத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவனுக்கு வேண்டியவர்கள் அவவா காரியத்தை சாதிப்பா, இவனுக்கு வேண்டியவள் அவவா காரியம். 2 ராஜாக்கள் இருந்தா அப்படி ஆகும். கடைசியில நாடு குட்டிச்சோரா போடும், அனர்த்தம்தான். அதனால இது எப்படி இதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு ஆட்சேபம் வந்து அதுக்கு சமாதானம் சாய்கிறார். இப்ப கணவன் மனைவி இருக்கா, கணவர் ஆத்துல இல்ல. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தன் வந்தான். அவனுடைய கஷ்டத்தை பார்த்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏதோ உபகாரம் பண்ண வந்த உடனே ஏன்னா அப்ப ராஜா இல்லை, ராஜா இல்ல, அதாவது கணவர் இல்லை, கணவர் இல்லாத இவளே பண்ணான். அவன் பட்டு போயிட்டான். இன்னொருத்தன் என்ன இன்னும் 2 நாள் கழிச்சு வந்தான். அப்போ அவள் இல்ல, புருஷன் இருந்தான். அப்போ அவன் என்ன சொன்னான், சார் 2 நாளைக்கு முன்னாடி வந்தேன், இப்ப வீட்டுல வந்து ரொம்ப பணிவா எனக்கு உபகாரம் பண்ணி எனக்கு இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னான். அப்படியா இரு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், அவன் கொடுத்ததுக்கு மேல அதிகமா கொடுத்தான் இவனுக்கு. ஏன்னா இவ 2 பேருடைய விஷயங்களும் இவனுக்கு தெரியும். அதாவது அவள் தன் இஷ்டத்துக்கு பண்ணுவோம், இவன் தன் இஷ்டத்துக்கு பண்ணுவான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த வீட்டுக்கு வரான். இப்ப என்னாச்சு, பொருள் நஷ்டம். தலா பெருதினம் பண்ண என்ன ஆகும், இப்படிதான் ஆகும். அதே அந்த மனைவியானவள் இன்னைக்கு ஒருத்தர் கஷ்டப்பட்டு வந்தார், அவருக்கு நான் இதை உபகாரம் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷம். நீ பண்ணியா அப்படின்னுவான். 2 நாள் கழிச்சு அவன் தானே ரொம்ப சந்தோஷமா, அதான் வீட்டிலே சொன்னாங்க இதை பண்ணிட்டேன்னு, ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். ஓஹோ, இவர் எல்லாருக்கும் இந்த விஷயத்த எல்லாத்தையும் வீட்டுல சொல்லிடா போட்டிருக்கு, நீவே இந்த வீட்டுல பலிக்காது அப்படின்னு இருப்பான் இல்லையா? அதனால ஒத்த மனசு உள்ளவள் தான் பண்ற காரியத்தெல்லாம் பகவான் கிட்ட சொல்லுவா. பகவானும் தான் பண்ற காரியங்கள்லாம் இவளுக்கு பெருபடியா பண்ணுவான். அதனால என்ன ஆகும் அப்படின்னா உலகம் சீர்மையா போகும். இல்ல அப்படின்னா மாறுபட்டு இருந்தா இவளுடைய புத்தியை கெடுத்து இவகிட்ட இருந்து சில உபகாரம் பெறுவான். இவளை பத்தி அவங்கிட்ட சொல்லி அவங்கிட்ட இருந்து இதனால குடும்பத்துல தான் பிரச்சனையாகும். அதனால அதுக்கப்புறம் 2 பேருக்கு மனசாகும் இதெல்லாம். அதனால இங்க என்னன்னா அப்படிப்பட்ட தம்பதிகள் இல்லை. இந்த பிராட்டி மொத்தம் இந்த உலகத்தை மொத்தம் ஆள்றா அப்படின்னு சொன்னா அது பகவானுக்கு இஷ்டம், அதுல சந்தோஷம் அவனுக்கு. அதே மாதிரி பிராட்டி வந்து எம்பெருமானுக்கு அதீனியா அதீனமான கட்டுப்பட்டு இருக்கா. எதனால? பத்னியா இருப்பதனால. ஆக அந்த உலகத்தை நியமிக்கிறதோ ஆள்றதோ இதுல 2 பேருக்கும் ஒத்த கருத்து இருக்கு. இவள் ஆண்டாலும் அவனுக்கு சம்மதம், அவன் ஆண்டா இவ எதுவுமே சொல்ல மாட்டான். ஏன்னா அவளுக்கு பகவானுக்கு பரத்தான் தெரியாது. அதனால அப்படிப்பட்ட ஒத்த கருத்து உடையது. கருத்து வேற்றுமை இருந்தாதான் அனர்த்தம். கருத்து வேற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னா அந்த நாடு சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முதல் அனவதிகார 2 பேரும் ஒத்த கருத்தை உடையவர்கள், 2 பேரும் ஒரே மாதிரியான வைபவங்களை உடையவர்கள் அப்படின்னு சொல்லி
அதனால்தான் அந்த சொல்லச்சு அசேஷ கோச்சரஸ்யாபி தது ஐஸ்வர்யஸ்ய ஈஸ்வர அபிமதத்வாது. ஈஸ்வர அபிமதத்வாதுன்னா இவள் எம்பெருமான தவிர எல்லா வஸ்துக்களையும் இவள் நியமிப்பது ஈஸ்வரனுக்கு அபிமதமாக இருப்பது. அது அது அப்படி அபிமதமாக இருப்பதனால வைராஜ்யாதி தோஷா, ஒரு ஊருக்கு 2 ராஜான்ற தோஷம் அங்க வராது அப்படின்னு இந்த அனவதிகாரத்துக்கு வசனத்துக்கு அர்த்தத்தை சொன்னார். அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி? அச்சேதான் ஜெகதோ விஷ்ணு பத்னி அப்படின்னு ஒரு சுத்தி. அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, விஷ்ணு பத்னியாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை ஆளுகிறாள் அப்படின்னு. இப்போ விஷ்ணு பத்னியா இருந்து ஆள்றா அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா ஒரு கேள்வி வருது. இப்போ லோகத்துல நடக்கிறது தானே. முன்னெல்லாம் பெண்கள்லாம் வேலைக்கு போக மாட்டா, ஸ்திரீகள்லாம். இப்போ ஸ்திரீகள் வேலைக்கு போறாங்க. இவனோட மேல படிச்சிருக்கா ஏதோ அதான். அதனால அவள் தன்னுடைய காரியத்தெல்லாம் அவனை டிபெண்ட் பண்றதே கிடையாது. இவளே எல்லாத்தையும் பார்த்துக்கா. முன்னெல்லாம் ஆத்துக்கார் கையில பணம் கொடுத்தாதான் இவ குடும்பம் நடத்த முடியும். அப்படி இருந்தது. காலம் மாற 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 இப்போ இந்த காலத்துலாம் பசங்களை படிக்க வைக்க மாட்டார். வைத்திய காலத்துல அப்புறம் படிக்க ஆரம்பிச்சா. ஏன் படிக்க ஆரம்பிச்சா அப்படின்னா, 4 எழுத்து அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லையோ, அதுக்கு அவ படிச்சாதானே அப்படின்னு அந்த சமாதானத்தை அப்புறம் ஏற்படுத்தணும் இல்லையா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக என்னாச்சு, பொம்நாட்டுக்கு வேலைக்கு போறாளே அது மாத்திரம் போலாமா அப்படின்னா, ஏன்னா சின்ன வயசுலயே ஆத்துக்கார இறந்துட்டாங்க. அவளை யார் நான் காப்பாத்துவா? நீ காப்பாத்து வர. அவள் படிச்சுட்டு தான் வேலைக்கு போறா, 4 காசு வருது, அவளை தானே காப்பாத்திக்கிறான். என்ன தப்பு இதுல? இப்படி ஒண்ணா குறைஞ்சு போய் எப்படி கொண்டு வர மாட்டாங்க. முதல்ல பொம்நாட்டு பசங்க ஸ்கூல்ல படிக்க வைக்க மாட்டா. ஏன்டா படிக்க வச்சேன்னு கேட்டானாக்கா, அந்த குழந்தைக்கு சொல்லித்தரத்துக்கு இவ படிச்சாதானே சொல்லித்தர முடியும். நல்ல பாயிண்ட். இதெல்லாம் இந்த மாறுதல்கள்லாம் நமக்கு தெரியாம பெருமாள் எப்படி இப்படி கொண்டு வந்து எல்லாத்தையும் சமர்த்தனம் பண்ணிட்டார். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாம் நடக்குது. ஏன்னா இந்த காலத்துல சின்ன வயசுலயே அப்படிலாம் நிறைய பேர் இருக்கா. அவள்லாம் வேலைக்கு போறோம்னா அவளோட கதி என்ன? அது சரியாதான் இருக்காப்பன்னு தோன்றது. ஆனா அங்க வேலைக்கு போனோம் அதனால வேலைக்கு போனா கோசாம்பளை எல்லாம் போனா அது போனா வயசு காலத்துல நிறைய இருக்கா. லௌகிகள் என்ன பண்றான்? ஏன் இதெல்லாம் பார்த்துட்டு வரனா அவன் வயசை கேள்விக்கணும். அதுக்காக அவ ஏதோ படிச்சுக்க வச்சு வேலைக்கு போன சொல்லிதான் அவ இன்னைக்கு யாரையும் நம்பாத அவ மாட்டுக்கு இதுவா இருக்கா அப்படின்னு சொல்றான். அதனால எத்தனை அந்தங்கள். இப்போ முன்னாடி கையில பைசா இருந்ததுன்னா புருஷனை கவனிக்க மாட்டேன், நிச்சயம் பண்ண மாட்டான். அதே மாதிரி இங்க பிராட்டிக்கு இவ்வளவு வைபவத்தை சொல்லி அவளும் ஆள்றா அப்படின்னு சொன்னா, அந்த பர்த்தாவுக்கு அதினியா இருப்பாளாவோ, அடங்கி நடப்பாளா? அவளுக்கு கர்வம் வந்துடாது? பத்னியும் இவனும் முதல் பட்சத்துல ஒரு ஊருக்கு 2 ராஜாவா அப்படின்னா 2 ராஜா இல்லை, ஒத்திதான். அவள் கர்ப்பபத்தினியா இருந்து அவன் பண்ற காரியம்லாம் அவனுக்கு பிடிக்கிறது. இவள் பண்ற காரியத்தை மகான் பண்ற காரியத்துக்கு இவள் மறுபேர் சொல்ல மாட்டா. ஏன்னா அவனுக்கு அதினியாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சமாதானம் சொன்னார் முதல் கேள்விக்கு. 2வது கேள்விக்கு அச்சேதான் ஜெகதோ விஷ்ணு பத்னின்னு, அவள் விஷ்ணு பத்னியா இருக்கிறதுனால இவள் ஜெகத்தை நியமிக்கிறா அப்படின்னு சொன்னா, இவளுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தா அவள் நாளைக்கு நான் சொல்றதுதான் கேட்கணும்னு சொல்ல மாட்டாளா அப்படின்னு ஒரு கேள்வி. எப்படின்னா இந்த காலத்துல பொன்னாட்டிகள் ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னாக்க தான் சொல்றதுதான் கேட்கணும், தனக்கு அடங்கிதான் புருஷன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாள் இல்லையோ. அந்த மாதிரி கருத்து வேறுபாடுலாம் வராதா 2 பேருக்கும்? அப்போ லோகம் கெட்டு கொடுமே அப்படின்னு இப்ப இப்படி கேள்வி வருது. அதுக்கு பதில் சொல்ற, இதுதான் இல்ல. இந்த ஜகத்தெல்லாம் மொத்தம் ஆடுறாளோ இல்லையோ, ஆளச்சே விஷ்ணு பத்னியாக இருந்து கொண்டு ஆள்றான்.
விஷ்ணு பத்னியால் அதாவது யார் அவ்வளவு பெரிய உத்தியோகத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னா இன்னாருடைய மனைவி அவள் இவ்வளவு பெரிய உத்தியோகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்க சொல்லச்சே இன்னாரு அவருடைய பத்னிகள் தான். இங்க பத்னித்வேனங்கள் ஒரு சப்தம் சப்ஸ்கிரிப்ட்ல எது இருக்குன்னாக்க பத்னித்துவ வேஷேன விராட்டி பத்தினியா எம்பெருமானுடைய பத்தினியாக வேஷம் ரூபம் கொண்டு வேஷம்னா ரூபம் கொண்டு இந்த ஜெகத்தை ஆள்கா அப்படின்னு சொல்லி. அதனால இந்த அச்சேசான ஜெகதோ விஷ்ணு பத்னி இந்த பத்னின்றவள் எப்பவுமே புருஷனுக்கு பரதந்திரியா தான் இருப்பா. அதான் பத்னி சப்தத்துக்கு அர்த்தம். அதை கொண்டு இங்க விஷ்ணு பத்னி விஷ்ணுவுக்கு பரதந்திரியாக என்ன, அதாவது அதீனியாக இருந்துதான் ஆள்கா அப்படின்னு சொல்றதுனால அவன் ஒத்த கருத்து உடையவர்கள் தான் இருக்க முடியும். இங்க அதுக்கு மேல வியாக்கியானம் பண்ற. இங்க அந்த பத்னின்ற உறவு முறையை மட்டும் சொல்லலைங்க. இந்த பத்னிக்கு ஆம்னியா மனைவின்றது உறவு, அது உறவு. ஆனா எம்பெருமானுக்கு கணவனுக்கு கட்டுப்பட்டவளாக இருந்து கொண்டு, கணவனுக்கு மனைவி மட்டும் இல்ல கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவள் அப்படின்னு சொன்னா அது இன்னும் விசேஷம். பத்தினியாக இருக்கான்னு சொன்னாக்க கணவன் மனைவி அவ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போறான்னு சொல்லிடலாம். ஆனா அவள் பத்தினியாக இருந்து கொண்டு பரதந்திரியாக இருந்து கொண்டு இந்த ஜெகத்தெல்லாம் நியமிக்கிறார் அப்படின்னு சொன்னா அப்போ பகவானுக்கு மீறி எதுவும் பண்ண மாட்டான்னு நல்லா தெரியல. வெறும விஷ்ணு பத்னி அப்படின்னா விஷ்ணு பத்னினா எம்பெருமானுடைய மனைவியாக அவள் ஜகத்தை நியமிக்கிறாள் அப்படின்னு சொன்னா பத்னித்துவ விசிஷ்ட வேஷேன அப்படின்னு ஒரு பதவி வியாக்கியானம் பண்றார். அந்த பத்னித்துவ விசிஷ்ட வேஷேன்னு சொல்றதுனால பரதந்திரியாக இருந்து கொண்டு பண்றாள். இதுதான் முக்கியம். இந்த பத்னி சப்தத்துக்கு அப்படியே பத்னி எடுத்துக்கூடாது. ஏன்னா பத்னி எடுத்துட்டாங்க எல்லாருமே மனைவி கணவன் சொல்றாங்கன்னு அவசியம் கிடையாது. ஆனால் இங்க பரதந்திரியாக இருந்து கொண்டு விஷ்ணு பத்னி விசிஷ்ட வேஷேன இவள் ஜகத்தை நியமிக்கிறாள் அப்படின்னு இங்க புரிஞ்சுக்கணும். பெருமை விஷ்ணு பத்னி பெருமாளுடைய மனைவி ஆளுகிறாள் அப்படின்னு சொன்னா அர்த்தம் விஷயத்துக்கு நீங்க சொல்லிட்டே போயிட்டு இருக்க. அதனால இங்க அப்போ ஈஸ்வரியா இருக்கும்போது என்னங்க பெருமாளுக்கு அதீனத்துக்கு அந்த அவனுடைய நியமனத்துக்கு உட்பட்டுதான் இவ்வளவு பண்றான். அதனால கருத்து வேற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லி 2வது பக்கத்துக்கு பதில் சொன்னார். அதனால பிராட்டி எல்லாவற்றையும் எம்பெருமானோட கூட அவங்க கொண்டுட்டான்னு ஏற்படும். அப்புறம் மூணாவது என்ன பாயிண்ட், ஈஸ்வரியும் சர்வபூதானா அப்படின்னு பார்த்து கொண்டு ஈஸ்வரி அங்க என்ன சொல்றது, அதுக்கு ஒரு ஆட்சேபம் என்ன அப்படின்னா ஈஸ்வரியும் சர்வபூதானா அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா இந்த ஸ்துதி என்ன சொல்றது, இந்த எல்லா பூதங்களையும் ஒரு பெண் ஆளுகிறாள் அப்படின்னு அர்த்தம். அவள் தான் யாருன்னா லட்சுமி அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த இடத்துல விஷ்ணு பத்னி எங்கேயாவது பதம் இருக்கும்? முதல் 2வது பாயிண்ட்ல சொல்றே விஷ்ணு பத்னின்னு சொல்றேன். அச்சேதான் ஜெகதோ விஷ்ணு பத்னின்றதுனால விஷ்ணு பத்னின்னு. இந்த இடத்துல சொல்லுது ஈஸ்வரிக்கு சர்வபூதானான்னு சொன்னா அவ பத்னியா என்னன்னு சொல்லவே இல்லை. வெறும் ஒரு பெண் ஆள்றா. ஈஸ்வரின்ற ஒரு பெண், அவதான் லக்ஷ்மி. அப்போ இந்த பெண் பகவானுக்கு கட்டுப்பட்டவளாக இந்த உலகத்தை ஆள்றான்னு அங்க அர்த்தம் கிடைக்காது. ஒரு பெண் ஆள்றான்னு சொன்னா அவள் என்ன அர்த்தம் கிடைக்கிறது, அவள் தான் இந்த உலகத்தை ஆள்றா அப்படின்னு. அதுக்கு முன்னாடி எச்சேசன தேவத விஷ்ணு பண்ணி சொன்ன பகவானுக்கு விஷ்ணு பத்னியாக இருந்து கொண்டு அவனுக்கு அதீனியாக இருந்து கொண்டு உலகத்தை ஆள்றான்னு சொன்னோம். இப்ப ஈஸ்வரின் சப்தம் வந்துருச்சுன்னா அதுல ஈஸ்வரி அப்படின்னு சொன்னா விஷ்ணு பத்னி கிடைக்காதே அப்படின்னு ஒரு கேள்வி அப்படின்னு அவன் ஆட்சேபம் தான். இங்க இந்த இடத்துல ஈஸ்வரிக்கு சர்வபூதான்னு சொல்லியிருக்கு. அதனால ஒரு பெண் ஆள்கிறான்னு தான் சொல்றது. என்ன அது பெண் ஆகிறான்னா இது விரோதம் இல்லையா?
அப்படின்னு கேட்டேன். அப்ப பாருங்க, ஈஸ்வரின் சப்தத்தினாலேயே ஈஸ்வரனுக்கு பத்தினின்னு கிடைக்குதுப்பா. அதனால அப்படின்னு சொல்லலாம். சரி, ஈஸ்வரனுக்கு பத்தினி கிடைச்சது, அவளுக்கு கட்டுப்பட்டவனுக்கு கிடைக்குதுன்னு அதுல. அதனால விஷ்ணுக்கு பத்தினி. சரி, ஈஸ்வரின் சப்தம் அவன் ஈஸ்வரன், இவள் ஈஸ்வரி. அவளுக்கு அவனுக்கு இவள் மனைவி அப்படின்னு கிடைச்சி வருது அப்படின்னா சரி, ரொம்ப சந்தோஷம். அங்க பத்தினின்னு சொன்னேன். பத்தினியார்கள் கடனுக்கு அடங்கப்பட்டவளாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நியத்தி இருந்தது, அது சொன்னாங்க. ஆனா இந்த இடத்துல அவள் பத்தினி அப்படின்னு சொன்னா அவனுக்கு அடங்கினவன்றது கிடைக்கலையே அப்படின்ற என்ன அப்படின்னு சொல்லி சொன்ன. அதுக்கு சொல்ற இங்க சொல்லச்சு அதுக்கு சமாதானம் என்ன சொல்றன்னா, இந்த ஈஸ்வரின் தனியா வரல. என்ன ஈஸ்வரின்ற பதமானது அதோட கூட அவள் ஆளக்கூடிய பொருளை குறிக்கக்கூடிய சொல் ஒன்று, அதாவது சர்வபூதானாம் அப்படின்னு. அந்த ஈஸ்வரி சர்வபூதானான்ற சொல்ல அந்த பூதானா சர்வபூதானது வந்து பிரதிசம்பந்தி. பிரதிசம்பந்தி என்ன, அது ஆளப்படும் வஸ்துக்கள். எது? சர்வபூதங்கள். சர்வபூதங்கள் ஈஸ்வரியினாலே ஆளப்படுகிறது. அப்ப ஆள்பவர் யாரு? ஈஸ்வரி. ஆளப்படும் வஸ்துக்கள் யாரு? சர்வபூதானா. அதனால அந்த இடத்துல வரும்போது அந்த ஈஸ்வரி அப்படின்னு சொல்றது பெயராகவே இருக்க முடியாது. அங்க இந்த எல்லா பூதங்களையும் நியமிக்கிறது ஒரு ஸ்ரீ அப்படின்னா கிடைக்கும். அதனால நீ வந்து அந்த அச்சேதான ஜெகதோ விஷ்ணு பத்திரின்னு சொல்ற மாதிரி இங்க வந்து ஈஸ்வரி வந்து விஷ்ணுவுடைய பத்திரின்னு சொல்ல முடியாது. ஈஸ்வரின்றதுனால அது ஒரு பெண்ணை தான் குறிக்கணும் தவிர விஷ்ணு பத்திரி குறிக்காது அப்படின்னு ஒரு ஆட்சேபம். அதனால விஷ்ணு பத்திரிக்கு பத்தினியா இருப்பதனால அவனுக்கு அடங்கி இருக்கக்கூடியவள் ஆள்றான்னு இங்க அர்த்தம் கிடைக்காது அப்படின்னு. அதுக்கு மேல சொன்ன வாஸ்தவம் தான். நீ சொல்ற மாதிரி ஈஸ்வரின்ற சப்தமானது விஷ்ணு பத்னின்ற பொருளை தராது. யாரு பூர்வபக்ஷி என்ன சொன்னா ஈஸ்வரின்ற சப்தம் விஷ்ணு பத்னியை குறிக்காது அப்படின்னு சொன்னா அது நாம ஒத்துக்கிறோம். வாஸ்தவமா ஈஸ்வரின்ற சப்தம் விஷ்ணு பத்னியை தராது. அதனால இப்ப விஷ்ணு பத்னியா இருக்கிற இந்த உலகத்தை ஆள்றான்னு அர்த்தம் கிடைக்கட்டா போட்டோமே. அச்சேஷான ஜெகதோ விஷ்ணு பத்னின்ற இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்ருதி இருக்கோ இல்லையோ அதுவே போதுமே. ஆக ஏன்னா அதுவே கிடைச்சி போச்சு. விஷ்ணு பத்னின்ற தன்மையோட, அதாவது பக்தாவான விஷ்ணுவுக்கு அதிகமா இருந்து கொண்டு உலகத்தை ஆள்றாங்க. அதனால இப்ப நீ வந்து இந்த ஈஸ்வரியின் சர்வபூதான கொண்டு நீ அது விஷ்ணு பத்னியை குறிக்காது, ஒரு பெண்ணை தான் குறிக்கிறது, நீ எவ்வளவு சொல்லிட்டு போ. எங்களுக்கு ஈஸ்வரியின் சர்வபூதான எங்கேயும் விஷ்ணு பத்னின்ற அர்த்தத்துக்கு விஷ்ணு பத்னின்ற அர்த்தம் கிடைக்கிறது. அந்த ஈஸ்வரின்ற சப்தமானது எம்பெருமான ஈஸ்வரன் மனைவி ஈஸ்வரி. அப்போ அவங்க மனைவி விஷ்ணு பத்தினா அவ்வளவு அடங்கினவாள் தான். இதுதான் எங்களுக்கு தெரியும். அதனால எங்களுக்கு அந்த ஈஸ்வரிக்கு சர்வபூதானம் என்ற அர்த்தத்துக்கு நீ எதாவது சொல்லிட்டு போ. அதுக்கு முன்னாடி அச்சேதான் நான் தேவதோ விஷ்ணு பத்தின்ற ஸ்ருதியினாலேயே எம்பெருமானுக்கு அடங்கியவளாக எம்பெருமானுடைய சகதர்ம சாரணியாக இருந்து கொண்டு இந்த பிராட்டி ஆளுகிறாள், பத்தினி விஷயத்திற்கு ஆளுகிறாள் அப்படின்னா எங்களுக்கு அனுமதம். இதுதான். அதனால சுவாமி தேசனுடைய பட்சத்தை தூசிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றேன். ஆனா இவெல்லாம் இப்ப ஏகதேசம் என்ன சொல்றா, நான்காவது பட்சத்து தான் சுவாமி தேசிய சமுதாயத்தை ஆதரிக்கணும்னு சொல்றா. அது ரொம்ப தப்பு அப்படின்னு சாய்கிற. அதனுடைய விஷயத்த அப்புறம் மேல் கொண்டு பார்ப்போம். வேதாந்த வரவே ஸ்ரீ வேதாந்த
ஸ்ரீ கிருஷ்ணவாரி